விஷயம் கிளியரா சொல்றேன். நீங்க 2 அம்மாக்களும் யோசிக்க வேண்டிய விஷயம், இது வீட்டுக்கு வீடு வாசப்படி, புரியுதா? நீங்க 2 பேரும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல. நீங்க 2 பேரும் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், புரியுதா? பொறுப்பு இல்லாம வளர்த்துருக்கீங்க பையனை. தண்ணி அடிக்கிறது பழக்கிறக்க மூஞ்சியை பார்த்தா எனக்கு தெரியுது. உங்ககிட்ட வரேன் நான் இரு. நீ எதுக்கு தேவையில்லாம மருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ற? மேடம் உன்னை திட்டுவா. உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீ நல்ல பொண்ணு, சாமர்த்தியமான பொண்ணு. தைரியத்தை வளர்த்துக்கோ. தலை நிமிர்ந்து உட்காரு. கோழைத்தனமா நடந்துக்க கூடாது. மருந்தை குடிச்சேன், பிபி மாத்திரை இது சாப்பிட்டேன்னு யாருக்கு நஷ்டம்? உன் குடும்பத்துக்கு நான் நஷ்டம். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணுவியா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இவங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இந்த பையனுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி 2000 ரூபாய் கொடுக்கறது, அவன் போய் குடிச்சிட்டு வருது, குழந்தையோட நகையை எடுத்துட்டு போயிட்டு அடகு வைக்கிற, அடமானம் வைக்கிறது, அதை பண்ணிருக்கிறான் மேடம். நல்லா வாழணும்னு நினைப்பே கிடையாதா? விளையாடுறீங்களா? பசங்களோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல மேம், மேடம் என்னை வீட்டை வச்சு ஒரு நாள் உச்சானு மேடம். நாங்கள் வந்து 30,000 வச்சு பையனுக்கு பேர் வச்சேன் மேடம். ஒரு ப்ரேயரில் ஜான் வெஸ்டின்னு வச்சா, இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு 2 மாதம் போயிட்டு பேரை மாற்றிச்சு. எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நிக்கும் மேடம். அந்த பொண்ணு நீ சொல்றதா நான் கேட்க மாட்டேன். மேடம் நாங்க 30,000 செலவு பண்ணி சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணி ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சிருக்கிறோம். அவங்க வந்து புனித்தன்னு பேர் வைக்கிறது எல்லாம் மாத்தி எல்லாம் ஆப்போசிட்டா எனக்கு இருக்குது மேடம். அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, புரியுதா? என்ன ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அம்மாவா ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்க பையனோட வாரிசுன்னு சொல்றது தப்பு. நான் சொல்ல மாட்டேன். ஓகேயா? உங்க பையனுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவு ரைட்ஸ் இருக்கு மேடம். உங்க பையனுக்கு, உங்க பேரனுக்கு நீங்க பேரு வைக்கணும்னா அவங்கள்ட்டயும் கேட்கணும். கேட்டேன் மேடம். அந்த பொண்ணு கேட்டேன் மேடம். அந்த பொண்ணு கேட்டேன். ஏதாவது பேர் செலக்ஷன் பண்ணல, என்ன கேட்கவும் இல்ல மேடம். வணக்கம் மேடம், என் பேர் ஐசக். எங்கள் அம்மாவோட பெரிய பையன் நான். உங்கள் அம்மாவோட பெரிய பையன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வேண்டாம், இந்த மேரேஜ் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேடம், அது கொஞ்சம் ப்ராப்ளமான ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு. ப்ராப்ளம் அசிங்கமா பேசுவாங்க இல்ல மேடம், லோக்கலா பேசுவாங்க, நம்மளுக்கு செட் ஆகாது. யாருக்கு வந்து பிடிக்கல மேடம். நான் மட்டும்தான் மேடம் அந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் மேடம். உங்க அண்ணனோட முகத்தை பாரு, உன்னோட முகத்தை பாரு. வீட்டுக்கு வர மாட்டான் மேடம். அண்ணன் நீ இருந்தாதானே அவன மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டான். இவன போன் பண்ணாவோ அண்ணன் எத்து பேச மாட்டான, பொண்டாட்டி பயப்படுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என் பெருமக நல்ல மருமகளை பாத்துக்கோ மேடம். அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் பொய். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் சொன்னீங்களே. அது நல்ல பொண்ணுதான் மேடம். அவங்க அம்மா வாழ விடல. ஆனா இங்க உட்கார்ந்து அத்தனை பொய் சொல்றாங்க மேடம். கல்யாணம் பண்ணி அத்தனை பொய் சொல்றாங்க. என் வீட்லயே வச்சு வளர்த்துன்னு இருக்கற.